என்னங்க கடைசியில கிரிக்கெட்டுக்கு வந்த நிலைமை பாத்தீங்களா? எஸ், நம்ம ஒரு பிளேயரை ஹேட் பண்ணலாம். எனக்கும் சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. என்ன ஹர்திக் பாண்டியா ஒரு டீம் விட்டுட்டு இப்படி போயிட்டாரு. ஸோ மணி அண்ட் ஃபேம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். மும்பை மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தா லைக் எப்படி ரோஹித்தை வந்து இப்படி அசால்ட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு நல்ல கம்யூனிகேஷனுமே எதுவுமே ப்ராப்பரா இல்லையேன்ற மாதிரி சில வருத்தங்கள்லாம் இருக்கு. அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியாவை அகமதாபாத் கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா பூ பண்றாங்கன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கு. இட்ஸ் ஓகே. பட் எல்லா கிரவுண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ பண்றது எனக்கு சரியா படலைங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. பீப்புள் ஆல்சோ ஹேவ் டு மூவ் ஆன். ரோஹித் சர்மாவே வந்து பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னும் போது நம்ம ரொம்ப வந்து ஒரு பிளேயர் இஷ்டத்துக்கு தாக்க கூடாது. இது பிளேயர் டிசிஷன் மட்டும் கிடையாது, எம்ஐ மேனேஜ்மெண்ட்டும் இதை டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ பீப்புள் ஹர்திகை மட்டும் டார்கெட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் தே ஹேவ் டு ஸ்டாப். பாருங்க, மும்பைல டைட் செக்யூரிட்டி போடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் போய் அமைஞ்சிருக்கு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா எல்லா மேட்டரும் ரிசால்வ் ஆகி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.